வல்லவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது திட்ட தெளிவாக சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடுதான். தொழாதவனுக்கு கேடுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல, ஒரு நியாயம் இருக்குது. என்னடாப்பா இப்படி தொழுகிறான், இல்ல பிரச்சனை இல்ல, அவன் கேடு கேட்டு போனா என்ன? இது என்ன? தொழுகையாளிகளுக்கு கேடுதான், இவன் தொழுகிறான், இப்படிப்பட்ட இவனுக்கு நரகம் தான் அல்லாஹ். எதை வச்சு அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இவன் நினைச்சா தொழுவான், நினைச்சா தொழ மாட்டான். அல்லதீனஹும் யுராஊன், மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழக்கூடியவன், இவனுக்கு வயலென்ற நரகம் உண்டாகுக. யார் சொல்ற வாசகம் இது? தாயை விடவும் பல மடங்கு எங்களோட இரக்கமுள்ள வல்ல ரஹ்மான் சொல்லக்கூடிய வார்த்தை. தொழக்கூடிய உனக்கு கேடு. எந்த அளவுக்கு சொன்னா, நாங்க செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அந்த அமலை நாங்க இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய இல்லை என்று இருந்தால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில எங்கட முகத்துல சுருட்டி எறிவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ யாருக்கு காட்டுறதுக்கு உலகத்துல செஞ்சியோ அந்த கூலி உனக்கு உலகத்திலேயே கிடைச்சது, மறுமையில உனக்கு எந்த கூலியும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கும்.